بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وما أرسلناك إلا رحمة للعالمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وإنما بعثت رحمة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கிட்டத்தட்ட 1500வது மீலாது தினத்தில் நாம் இருக்கிறோம். சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள். இந்த ஹிஜ்ரி 1447. அப்படியே ஒரு 53 வருஷத்தை சேர்த்து கொண்டால் சரியாக 1500 வருடம் இந்த வருடத்தோடு பூர்ணமடையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து 1500 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. மீலாது என்பது நபி அவர்களின் பிறப்பை பெற்று பேசும் நாள். நம்முடைய தேசத்தில் கூட மீலாது தினத்தின் பொழுது அரசு ரீதியாக விடுமுறை தரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நபி அவர்கள் பிறந்த தினம் என்பது உண்மையாகவே ஈமான் நிரம்ப பெற்றிருப்பவர்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாள். நபியவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அருளும் கிடைக்க இருக்கின்ற அருளும் ஏராளம் ஏராளம். அதனால் நபியவர்களுடைய பிறந்த தினம் என்பது ஒரு மூமினுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் உலகம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய ஈசால் சவாவை கருத்தில் கொண்டு நிறைய நன்மைகளை செய்கிறார். சில ஊர்களிலே கந்தூரி நடக்கிறது. சில ஊர்களிலே நிறைய மௌலுது சபை ஒன்று கூட்டப்பட்டு மௌலுது கதிகள் பாடப்பட்டு அங்கே வருபவர்களுக்காக தபர்ருக் என்றும் துஆக்கள் என்றும் நிறைய சொல்லித் தரப்படுகிறது. சில இடங்களிலே தொடர்ந்து பயானை வைத்து நபியவர்களை பற்றி நிறைய செய்திகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபியவர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் நேற்று பார்த்தால் தெரியும், மதீனாவில நிறைய மக்கள், மற்ற நாட்களை விட நிறைய மக்கள் நபியவருடைய மக்பராவுக்கு போய் சலாம் சொல்ல முண்டி எடுத்தார். நபியவர்கள் அடங்கி இருக்கிறார்களா இல்லையா, ஹயாத்தோடு இருக்கிறார்களா இல்லையா, அந்த தினத்தில் நபியவர்கள் பிறந்த தினத்தில் போய் நபியவர்களுக்கு சலாம் சொல்லும் பாக்கியம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய உயர்ந்த பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பிறந்த தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம். மற்ற தினங்களை போல அல்ல, மற்ற கொண்டாட்டங்களை போல அல்ல. நபியவர்கள் பிறந்த தினம் மிகவும் பாக்கியத்திற்குரிய நாள். முஸ்லிமில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி தோழர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இணை வைப்பாளர்கள் நிறைய துன்பம் துயரங்களை தருகிறார்கள், உங்களுக்கும் உங்களை சார்ந்த எங்களுக்கும். அதனால் யா ரசூலுல்லாஹ் உதுஉ அலல் முஷ்ரிகீன்,
இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக நீங்க ஒரு பத்துவா செய்யுங்க, ஒரு சாபத்தை கொடுங்க, அது அவங்களுக்கு பழிச்சிரும், அவங்க எல்லாம் நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் போய் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லமுஅதுஅன், நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மக்களை சபிக்கிறதுக்கு நான் வரல, சபிப்பவனாக நான் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கமே எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய அருளாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அருள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே அகிலத்தார்களுக்கு நீங்கள் அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் இங்க சொல்றது மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்குன்னு இல்ல, லில் ஆலமீன் அப்படிங்கிறான். உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும், எல்லா சகோதர சமயத்தவர்களுக்கும், எல்லாருக்கும் நபி அவர்கள் அருள்தான். நபி அவர்கள் அருள் என்பது மூமினுக்கு முஸ்லிமுக்கு மட்டும் என்று சுருக்கி கொள்ளாமல் அல்லாஹ் விரிவாக பேசுகிறான் இந்த வசனத்தில். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் தானே. அந்த அருள் பிறந்த தினம் மனிதனுக்கு சந்தோஷத்தை இயற்கையாகவே தருமா இல்லையா? இயற்கையாகவே தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருளை உள்வாங்கி நிறைய சஹாபாக்கள் நபியவர்கள் முன்னாலேயே நிறைய கவிதைகள் புகழ்ந்து பாடியிருக்கிறார், கவிதைகளை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் பிறை பிறந்ததிலிருந்து பிறை 12 வரை நபி அவர்களுக்காக பள்ளிவாசலிலேயே உட்கார்ந்து மௌலூது ஷரீஃபு அங்கே புகழ்பாக்கள் பாடப்படுகிறது, ஓதப்படுகிறது. அந்த புகழ்பாக்கள் ஓதப்படக்கூடிய இடம் பரக்கத்திற்குரிய இடம். அதற்காக செலவழிப்பவர்கள் பரக்கத்திற்குரியவர்கள், அதை கண்ணியப்படுத்துபவர்கள் பரக்கத்திற்குரியவர்கள். இதுவெல்லாம் மார்க்க ரீதியாக அமல் பித்அத்தான காரியங்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள் பள்ளிவாசலுக்கு உள்ள ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கவிஞர். அவர் கவிதை படிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு மேடையே போட்டு கொடுத்தாங்க பள்ளிவாசலுக்குள்ளேயே. பள்ளிவாசலுக்குள்ள ஒரு மேடை போட்டு, ஹஸ்ஸான் அந்த மேடை ஏறி நின்று புகழ் பாடு அப்படின்னா, அவர் என்ன பெருசா புகழ் பாடுனாரு தெரியுங்களா? சுத்தி 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 ரசூலுல்லாஹ் பத்தி தான் பாடுனார். ரசூலுல்லாஹ் நீங்க அப்படி, ரசூலுல்லாஹ் நீங்க இப்படி, ரசூலுல்லாஹ்வை தான் பாடுனார். ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் அவர்கள் நினைப்பது போல் யாரும் பிறப்பதில்லை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நினைத்தது போல பிறந்திருக்கிறீர்கள். நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படி. அதாவது நாம கூட இன்னைக்கு பிறந்த பிறகு மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, நமக்கு இந்த வாயு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, இப்படின்னு நிறைய நம்ம நினைக்கிறோம். சில நடிகைகள் அப்படியே அறுவை சிகிச்சை கூட பண்ணிக்கிறாங்க அழகுக்கா இல்லையா? அப்போ நாம பிறந்த பிறகு நம்ம முகம் கூட சில நேரத்தில் நமக்கு பிடிக்காம போயிருக்கு. அதனாலதான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க விரும்புற மாதிரியே பிறந்தீங்க. உங்களை போல அழகை ஆண்மகனை எந்த தாயும் பெற்றெடுத்ததும் இல்லை, பெற்றெடுக்க போவதும் இல்லை. உலகத்தில் உங்களை போல அழகான முகம் யாருக்கும் அமைய பெறவில்லை. இப்படி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு வாழ்நாள் முழுக்க நிறைய 100 வருஷம் வாழ்ந்தாருங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு 100 வருஷம் வாழ்ந்தார். 50 வருஷம் காபிரா இருந்தார். அதுக்கடுத்து 50 வருஷம் முஸ்லிமாக ஆகி ரசூலுல்லாஹ் பத்தி பாடிக்கிட்டே இருந்தார். பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் பத்தி பாடிக்கிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கூட ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பாடினாரே, பள்ளிவாசலுக்குள்ள வந்து பாடினாரே, கவிதை படித்தாரே. உமர் ரலியல்லாஹு தடுத்த போது நீங்க தடுக்க உரிமை இல்லை, நபியவர்கள் இருந்த போதே நான் பாடினேன் என்று சொன்னாரா இல்லையா? அப்போ மௌலீதுகள் நபியவர்களை பற்றி புகழ்பாக்கள் பாடலாமான்னு கேட்டா பாடணுங்கிறது தான் சட்டம். ரசூலுல்லாஹ் பத்தி பாடிதான் மக்களுக்கு அவருடைய சங்கையை வெளியே கொண்டு போக வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்கிறது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு மட்டும் ரசூலுல்லாஹ் காலத்துல பாடல, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி சில கவிஞர்கள் நபியவர்கள் அருகிலேயே இருந்தார்கள், நபியவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள், நபியவர்கள் அதை தடுக்கவில்லை, அவர்களை ஊக்கம் போட்டினார்கள் என்றெல்லாம்
புகாரி, முஸ்லிம் இப்படி எல்லா நூல்லையும் அவங்க பாடுனாங்க, ரசூல்லா ஆமோதிச்சாங்க அப்படின்ற ஹதீஸ்கள் நிறைய பரவலாக பார்க்க முடிகிறது. ரசூல்லா மௌத்தா போன பிறகு ஒருத்தர் பாடுனாங்க. அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய மக்பரா இருக்கு இல்லையா, அந்த மக்பராவுடைய ஜன்னல்ல இன்னைக்கு வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்களே. ரசூல்லா மௌத்துக்கு பின்னாடி ஒருத்தர் பாடினார், சஹாபாக்கள் காலத்துல ஒருத்தர் பாடினார். ஒரு அரபி ஹதீஸ் எப்படி வருது, அல் அராப் அப்படின்னே வருது, காட்டரபி வருது. அதாவது நம்ம மொழியில சொல்றா கிராமத்தான். எப்படி கிராமத்தான், கிராமத்தானுக்கு நாகரிகம் தெரியாது, யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாது சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அரபு மக்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க கிராமத்தானுக்கு, அல்ல அராப் அப்படின்பா, கிராமத்தான் காட்டரபின்பா. ஹதீஸ்ல அப்படியே வருது, அப்படியே வருது. எந்த அளவுன்னு கேட்டா, அந்த கிராமத்து தோழர் ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு அந்த கிராமத்து தோழர் ரசூலுல்லாவுடைய மக்பராவுக்கு வர்றார். ரசூலுல்லாவுடைய மக்பராவுக்கு வந்து ஒரு வசனத்தை முதல்ல ஓதுறார். அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி இப்படி, அப்படின்னு ஒரு வசனம். யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டார்னா அவர் பாவ மன்னிப்பு தேடட்டும், அதன் பிறகு ரசூல்லா உங்கள்கிட்ட வந்து சொல்லி நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு தேடிட்டா அவர் பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல உண்டு. அந்த வசனத்தை முதல்ல மக்பராவுக்கு சனான்னு சொல்லிட்டு ஓதுனார், முழுசா ஓதுனார். ஓதி முடிச்சுட்டு ஒரு 4 அடி கவிதை படிச்சார். 4 அடி கவிதை தான். யா கைரமன் துபினத்தில் பில் காயியா அலமுஹு, அதாவது பெருமானார் புகழ்ந்து சொல்றாரு, இந்த மண்ணில் புதைக்கப்பட்டவர்களில் நீங்கள் தான் சிறந்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்படின்னு ஒரு வார்த்தை, அடுத்து ஒரு வார்த்தை அவர் சொல்றார். அதாவது உங்களின் எலும்பின் மனத்தால் இந்த மலையும் மலை குன்றும் மண்ணும் மணந்து போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நான் அர்ப்பணம் அப்படின்றார். இதோ இந்த மண்ணில் கீழால் புதைந்து இருக்கிறாரே அவருடைய தயாள குணம், உயர்ந்த குணம் அப்படின்னு ஒரு 4 அடி கவிதை படிச்சார். படிச்சுட்டு ஒன்றும் சொல்லல, துவாவெல்லாம் செய்யல, நேரா போயிட்டார். நேரா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு பக்கத்துல இருந்த உத்துபியு ரலியல்லாஹு தஆலா அங்க இருந்தாங்க. அவங்க கனவுல அவர் தான் ஹதீஸை அறிவிக்கிறார். இந்த அரபி படிச்சுட்டு போயிட்டாரு. அன்னைக்கு இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் வந்தார்கள். யார்? உத்துபி சொல்றாங்க. என் கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏன்ட கனவுல பேசுறான். யா உத்துபியு இல் அகில அரபிய, கொஞ்சம் பகல்ல ஒரு காட்டரபி ஒரு கிராமத்தார் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட நீங்க முதல்ல போங்க, போய் அவருக்கு ஒரு சுப செய்தி சொல்லுங்க, அன்னல்லாஹ கத் கஃபர லஹு, அவர் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கவிதை. ரசூலுல்லாஹ்வை பத்தி புகழ்ந்து அவர் நிறைய அவருக்கு முன்னாடி பாவம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ்ட்ட நேரா வந்தார். என் பாவத்தை மன்னிக்கணும்னா என்னுடைய பாவ மன்னிப்பு மட்டும் பத்தாது, ரசூலுல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் தேவைப்படுது அப்படிங்கிற மனநிலையில வந்து மக்பராவுல நின்று அந்த ஆயத்தை ஓதி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து கவிதை படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அவர் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அவர்கிட்ட போய் அந்த சுபச்சியை சொல்லுண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் இருந்த பொழுதும் நபித்தோழர்கள் கவிதை படித்தார்கள், அதன் பிறகும் கவிதை படித்தார்கள். அந்த கவிதையுடைய வீரியம் என்ன தெரியுங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு மேல இன்னைக்கும் அந்த கவிதை வரி பெருமானார் ஸல்லல்லாஹு மக்பருடைய ஜன்னல்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ரசூலுல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கவிதை தானே, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட கவிதை தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வை நினைத்து கவி பாடலாம், அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வை பற்றி மௌலிதுகள் ஓதலாம், அதற்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். அது ஏற்புடைய ஒன்றுதான். அதாவது புகாரியில இப்படி ஒரு நபிமொழி இருக்குங்க, ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை கொஞ்சம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பே கிடைச்சிச்சான். காஃபிருக்கு, அதான் இங்க கவனிக்கணும், காஃபிருக்கு புகாரில இப்படி ஒரு நபிமொழி வருது. அபூ லஹப் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அத்தாவுடைய அண்ணன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே அதாவது
அபூ லஹபுடைய அடிமை பெண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்க. அடிமை பெண்ணு. அந்த அம்மா வந்து ரசூல், அதாவது தன்னுடைய எஜமானத்தை சொல்லுது. அந்த அம்மா பேரு சுவைபா. அந்த அம்மா பேரு சுவைபா. அந்த அம்மா வந்து சொல்லுது, எஜமானர உங்க தம்பி அப்துல்லாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவ வந்து அந்த பொண்ணு அந்த அம்மா சொன்னான். சொன்ன உடனே அபூ லஹபுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் கூட. அதாவது தம்பி மௌத்தா போயிட்டாரு, தம்பி மௌத்தா போயிட்டாரு, தம்பி முண்டாட்டி பிள்ளை பெற்றிருக்கு, எந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதை அந்த அபூ லஹப் காதுல கேட்ட உடனே அந்த 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 சுவைபாவை பார்த்து இப்படி கைய நீட்டி, இப்படி இந்த பெருவிரல் இப்படி நீண்ட அந்த ஆட்காட்டி இப்படி நீட்டி, அப்படியா நீ இனிமே விடுதலை அப்படின்ற யார் அபூ லஹப் சொல்றாங்க. மனுஷன் நீ விடுதலை, சுப செய்தியே சொல்லி இருக்கிய, என் தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சுப செய்தியே சொல்லி இருக்கிய, அதனால நீ விடுதலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சுவைபா அம்மா விடுதலை ஆயிட்டாங்க. இது இப்படியே வச்சுக்கோங்களேன். அபூ லஹப் மௌத்தா போயாச்சு. அபூ லஹப் மௌத்தா போன பிறகு ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எண்ணிலடங்கா தொந்தரவை ரசூலுல்லாவுக்கு இந்த அபூ லஹப் தான் தந்தான். மோசமான மனுஷன், நல்ல மனுஷன் கிடையாது. அவனை திட்டியே அல்லாஹ் ஒரு ஒரு சூறாவையே இறக்கி வச்சிருக்கான்னா பாருங்களேன். அவ்வளவு மோசமானவன். அவன் மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டி அதை விட மோசமானவன். ரசூலுல்லாவுக்கு பெரிய எதிரியே உலகத்துல அபூ லஹப் அபூ ஜஹல் தான். அவ்வளவு பெரிய மோசமானவன், அவ்வளவு மோசமான மனுஷன் மௌத்தா போயிட்டான். மௌத்தா போன பிறகு அவன் குடும்பத்துல ஒருத்தருடைய கனவுல அவனை காட்டப்படுது. அந்த மனுஷனை காட்டப்பட்ட உடனே கனவுல அவங்க வந்து 2 பேரும் பேசுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எப்பா மௌத்தா போயிட்ட, நீ எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டான். அப்ப அந்த ஆளு என்ன வார்த்தை சொல்றான், அபூ லஹப் கனவுல சொல்றான், லம் அல்க பஅதகும் கைரி, மௌத்தா போன பிறகு சொல்ற மாதிரிலாம் விசேஷமா இல்ல, மோசமான நிலையில நான் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப அதாப அனுபவிக்கிறேன், அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆளு சொன்னான். வாழ்ற காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தான். என்னிடம் தான் ஆம்பளை பிள்ளைங்க, சொத்து சுகம் ஆட்புறம் அதிகார பலம் எல்லாம் அவன் கையில இருந்துச்சு. மௌத்தா போன பிறகு அப்படியே தலைவர் தான் மாறிடுச்சு. ரொம்ப அவஸ்தைப்படுறேன் அதாபட அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு சேர்த்து ஒரு வார்த்தையை சொன்னானே, அதான் இங்க நம்ம கவனிக்கணும். இன்னி சகீது ஃபி ஹாதிஹி பி அதாகதி சுவைபா, என் தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சுவைபா சொன்ன பொழுது இப்படி விரலை நீட்டி, சுவைபா நீ விடுதலைன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்திற்கு எனக்கு நரகத்துக்குள்ள இந்த ஒரு விரல்ல இருந்து எனக்கு பானங்கள் தரப்படுகிறது. இந்த ஒரு விரலை இப்படி வாய்க்குள்ள வச்சேன்னா எனக்கு தேவையான உணவு வயிற்றுக்குள்ள கிடைக்குங்கிறான். தேவையான உணவு எப்படி இப்படி கைய நீட்டு விடுதலைன்னு சொன்னதின் பரக்கத்தை மௌத்தா போன பிறகு உணர்றான். ரசூலுல்லாவுடைய பரக்கத்து என்னன்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய பரக்கத்து சொன்னதுக்காக அல்லாஹ் தஆலா அபூ லஹபுக்கு நல்ல உணவு தரான. இந்த ஒரு விரல் வழியால வருதான் உணவு. அவனே சொல்றான். புகாரில நபிமொழி இருக்குங்க, வேற லைஃபானதெல்லாம் கிடையாது. சஹீஹான நபிமொழி புகாரியில பதிவு செய்யப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, அதே அபூ லஹப் நானும் கனவுல பார்த்தேன். அந்த ஆளு அந்த கனவுல ஏன் என்ன சொல்றான், திங்கட்கிழமை மட்டும் எனக்கு நரகத்துல வந்து பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்னானா. ஏண்டா திங்கட்கிழமை கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தார்கள். திங்கட்கிழமையும் அவன் விரலால் காட்டிய நேரத்தில் சந்தோஷம் அடைந்ததால் என் நபி பிறந்ததை சந்தோஷப்பட்டல, அதனால திங்கட்கிழமைக்கு விடுதலைங்கிறான் அல்லாஹ். என் நபி பிறந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு விரல் நீட்டி உனக்கு விடுதலைன்னு உன் அடிமை பெண்ணுக்கு கொடுத்தல, அந்த விரலு பாக்கியம், அந்த விரலுக்குள்ள வடிகிற உணவு பாக்கியங்கிறான் அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்ததை நினைச்சு எதிரி சந்தோஷப்பட்டாலும் அவனுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவாங்க. அல்லாஹ் அவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில நன்மையை செய்வான். அட காஃபிருக்கே இந்த நிலை நாம் முஸ்லீமுக்கு சொல்லவா வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் என்று நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுங்களா? இருக்கிற ஆடையிலே உயர்ந்த ஆடை தரிக்கணும் நாம சந்தோஷத்தின் வெளிப்பாடாக. எங்க நபி பிறந்தாங்க, எப்படி நீண்ட காலம் பிள்ளை இல்லாம ஒரு அரும்புகளமா ஒரு பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளை அப்படியே 1 வயசு 2 வயசு 4 வயசு 5 வயசுன்னு வளர்ந்து வரும்போது அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிறந்த நாள் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? 10 வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளை பிறந்தாங்க. தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவார், உன் மயம் பிறந்த நாள் என்னப்பா 5/3/2010 பறக்கணும் சொல்லுவார். அவர் தேதி கூட அவருக்கு தெரியாது.
என் மகன் பிறந்த தேதி, என் மகன் பிறந்த தேதின்னு சொல்றாரா இல்லையா? சந்தோஷம். கிடைக்காத ஒண்ணு கிடைச்சா சந்தோஷம். அந்த மாதிரி முன் சென்ற உம்மத்துமார்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த நபி அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்தது. நபி அவர்களுடைய அந்த பிறந்த தினம் நம்முடைய வாழ்நாளில் உயர்ந்த சந்தோஷத்தை நமக்கு தந்தே ஆக வேண்டும். காபிர்களுக்கு தந்ததா இல்லையா? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை கொண்டாடணும்ங்கிறாங்க. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா பெரிய பெரிய நாதாக்கள், இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் மீலாது தினத்தை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறான். கொண்டாடுற அவசியம்னு சொல்றான். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அதாவது அவர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு. ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு. நாம இன்னைக்கு எந்த நூற்றாண்டுல உட்கார்ந்துருக்கோம்? 14ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா. அவர் தான் புகாரி நூலுக்கு உலகத்திலேயே சிறப்பான விரிவுரை தந்த மிகப்பெரிய மார்க்க மேதை. 1,00,000க்கும் அதிகமான நபிமொழிகளை குல்ஹுல்லா சூரா சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்லுவார். எப்படி குல்ஹுல்லா சூரா எப்படி சொல்றோம்? சும்மா கட 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 சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி 1,00,000 ஹதீஸ மனப்பாடத்தோட கடகடன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் உள்ளவர். அந்த இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போய் ஒருத்தர் கேட்டாங்க, மீலாது கொண்டாடலாமா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா கொண்டாடக்கூடாது? புகாரியில முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருதுப்பா. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை தாராளமா கொண்டாடலாம். அதை பத்தி எந்த பிழையும் இல்ல. இல்ல கொண்டாடத்தான் வேணும்னு புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டி இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள போறாங்க. போன உடனே யூதர்களை பார்த்தாங்க. முஹர்ரம் 10வது நாள் வந்துச்சு. அவங்க எல்லாம் நோன்பு பிடிச்சாங்க. ரசூல் அந்த யூதர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, மஹாதலியும் உள்ளதி தசுமூஹு, ஏப்பா இன்னைக்கு என்ன நாள்ப்பா விசேஷமா இருக்கிற மாதிரி நீங்க நோம்பெல்லாம் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த யூதர்கள் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இன்றைய நாள் மகத்தான நாள். எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, ஃபிரௌன் என்ற கொடியோன் அழிக்கப்பட்ட நாள், யூதர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்ட நாள், கண்ணியத்திற்குரிய நாள். அதன் வெளிப்பாடு, நன்றியின் வெளிப்பாடாக வருடா வருடம் முஹர்ரம் 10 அன்று நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசாவை உங்களை விட நாங்க அதிகமா பின்பற்றுறோம், நாங்களும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். இந்த ஹதீஸை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. எப்பா ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்ச நாள் சந்தோஷம் மறக்க முடியாத நோன்பு வைக்கிற அளவுக்கு நன்றியின் வெளிப்பாடாக நாளா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அதை விட சிறப்பான நாளா இல்லையா? அதை விட மறக்க முடியாத நாளா இல்லையா? அதனால அன்றைய நாள்ல தாராளமாக, அதாவது அந்த நாள் விசேஷங்களாக முஸ்லிம்கள் மூமின்கள் கொண்டாடலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறான். மிக அழகான வார்த்தைகளாக சொல்லி இருக்கிறான். அப்ப மீலாதுங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய நாள். சரி, மீலாத எப்படி கொண்டாடணும்? நம் முன்னோர்கள் எது செஞ்சாங்க அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? கொண்டாடுறதுல என்ன? ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், அப்படியே ஈஸியார்ல ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துறது, அது மாதிரி இதையே வாயில மிதக்கிட்டு 4 வானத்துக்கு மேல பறக்கிறது, அப்படியெல்லாம் கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்னங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தினத்துல கொண்டாடணும், அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூலுக்கு மற்றொரு விரிவுரை எழுதினார். ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இப்னு ஹஜர் அவர்களை போல பிரசித்தி பெற்றவர். அவரும் 1,00,000த்திற்கு அதிகமான நபிமொழிகளை சர்வ சாதாரணமாக மனப்பாடம் செய்து மிகப்பெரிய அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் ஷிஹாபுத்தீன் குஸ்தலானி ரஹிமஹுல்லாஹ். அவங்க இப்படி ஒரு செய்தியை எழுதி வைக்கிறாங்க. முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத. பிறை 12 வந்துட்டா, அல்லது அந்த மாதமே ரபியுல் அவ்வல் மாதமே வந்துட்டா முஸ்லிம்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அதாவது அந்த மாதம் முழுவதையும் கொண்டாடுவார்கள் மூமின்கள். அந்த மாதத்தில் எப்படி கொண்டாடுவார்கள்? நிறைய தானம் தர்மங்கள் குடிப்பார்கள். குறிப்பாக இரவு நேரங்களிலே சொல்ல முடியாத தானம் தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கி சந்தோஷம் அடைவார்கள். அந்த மாதங்களில் நபியவர்களை புகழ்ந்து
கவிதை பாடிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி முன்னோர்களை பத்தி அவர் சொல்றார். அவர் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாருங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்கிறத அவர் சொல்றார். அந்த மாதம் வந்துவிட்டால் அன்றைய மூமின்கள் முஸ்லிம்கள் எல்லாம் கவிதை படிப்பார்கள், அதை மறக்க மாட்டார்கள். அதுபோல தானம் தர்மங்கள் கொடுப்பார்கள், அதை மறக்க மாட்டார்கள். சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள், நிறைய இபாதத்துக்கு செய்வார்கள், அதை மறக்க மாட்டார்கள். அதன் பரக்கத்து என்னங்கிறதை அழகா சொல்றாரு. அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அந்த பரக்கத்து அப்படி எல்லாம் ரபியுல் அவ்வல் வந்த உடனே இருந்த சந்தோஷத்தால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு காரியங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்து அவர்களுக்கு நிறைய கிடைத்தது. அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படிங்கிறத 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் நமக்கு பரக்கத்து வேண்டுமா இல்லையா? வாழ்நாள் முழுக்க நமக்கு பரக்கத்து வேண்டுமா இல்லையா? அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் நபியவர்கள் பிறந்த தினம் ஆயிற்றே, நபியவர்கள் பிறந்த மாதம் ஆயிற்றே என்று யாரெல்லாம் நிறைய தானம் தர்மங்களை தருவார்களோ, நிறைய தொழுவார்களோ, நோன்பு வைப்பார்களோ, இன்னவரை இபாதத்துக்களை செய்து கண்ணியப்படுத்துவார்களோ, அந்த ரபியுல் அவ்வலை கண்ணியப்படுத்தியதால் அடுத்த ரபியுல் அவ்வல் வரும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். அந்த ஒரு ரபியுல் அவ்வலை கண்ணியப்படுத்தி, உன் நபி பிறந்த நாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி, தானம் தர்மங்கள் கூடி, இபாதத்தில் கவனம் செலுத்தி, மாதம் முழுக்க கண்ணியத்தோடு நட. அந்த அடுத்த வருடம் வரை உனக்கு பரக்கத்தும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு. பரக்கத்தும் பாதுகாப்பும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டா வேற எதுவுமே தேவையில்லைங்க. வேற எதுவுமே தேவையில்லை. நிம்மதியாக வாழ்ந்து விட முடியும், சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும், எல்லா அருளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுவிட முடியும். இது எல்லாம் நபியவர்களுடைய அந்த பிறந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதில் இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறார். ஏங்க அங்க எங்கேயும் போவானே, எங்கே இந்தியாவுடைய முஹத்திஸ் அவங்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனனமிட்ட மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய அல்லாமாவாக இருந்த மிகப்பெரிய மார்க்க ஞானியாக இருந்தவர்கள். இந்தியாவை பொறுத்த மட்டில் ஹதீஸை முதல் முறையாக இந்தியாவுக்குள் அவர்தான் கொண்டு வந்தார். சுருங்க சொன்னால் அவ்வளவுதான். இந்தியாவுக்குள்ள ஹதீஸ கொண்டு வந்ததை அவங்க வழியாலதான் அல்லாஹ் கொண்டு வந்தான். அவர் மூலமாக தான் வந்துச்சு. அதாவது ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தஹலவி என்பதாக சொல்லுவார். ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹிமுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ். அவங்க குடும்பம் முழுக்க மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களால் நிரம்பியவர்கள். அவங்க சொல்றாங்களே, எங்க தகப்பனார் ஷாஹ் அப்துல் ரஹீம் தஹலவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என் தகப்ப சொன்ன ஒரு வார்த்தை, மகனே நான் வாழ்நாள் முழுக்க பெரும்பாலும் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா, அதாவது ரபியுல் ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்துல நான் உணவுகளை சமைச்சு ஏழைகளுக்கு வாரி வழங்குவேன். என்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சமைச்சு ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் அப்படின்னு சமைச்சு கொடுப்பேன். வார்த்தை அப்படியே இருக்கு. சமைச்சு கொடுப்பேன்னு வருது வார்த்தை, ஹதீஸ் இல்ல, அப்படியே இருக்கு. சமைச்சு கொடுப்பேன். ஒரு வருடம் ரபியுல் அவ்வல் 12 வந்துருச்சு, கையில காசு இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்காக நான் நிறைய விருந்து கொடுக்கணுமே, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல தேடி பார்த்தேன், சுண்டக்கடலை தான் இருந்துச்சு. அதாவது சுண்டல் மட்டும்தான் இருந்துச்சு. அதை எடுத்து வேக வச்சு வேற வழியே இல்லை, இந்த வளமையை விட முடியாதுன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி முடிச்ச மகனே, விநியோகம் பண்ணி முடிச்சோம். அல்லாஹ் அக்பர். அவங்க சொல்றாங்க, அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்றைய இரவு அவர்கள் பலமுறை நபியை கனவில் பார்த்தாலும் கூட ரபியுல் அவ்வல் சுண்டக்கடலை கொடுத்து தர்மம் செய்த அந்த 12வது பிறையின் இரவு, அந்த இரவிலே நான் உறங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கனவில் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை நான் எப்படி பார்த்தேன்னு சொல்றார். அவரே சொல்றார், ஃபரைதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நான் கனவிலே பார்க்கிறேன். பைன யதைஹி ஹாதில் ஹும்மஸ், நான் சுண்டக்கடலை கொடுத்தேன் இல்லையா, அந்த சுண்டல் ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கு. எப்படி அந்த சுண்டல் ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, முத்தபஹஜன் பஷாஷன். பஷாஸ்னா அரபியில எப்படி சொல்லுவாங்கன்னா உச்சகட்டமான சந்தோஷம் சொல்லும்ல, அதுக்கு சொல்ற வார்த்தைங்க. அவர் சொல்ற அந்த வார்த்தையை போட்டு ரசூலுல்லாஹ்
உச்சகட்டமான சந்தோஷத்துல அந்த சுண்டல் முன்னாடி இருக்கு. ரசூலுல்லாஹ் சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு ரொம்ப புன்னகையோட என்னை பாக்குறாங்க. அல்லாஹு அக்பர். அப்படி ஒரு கனவை நான் ரசூலுல்லாஹ்வை அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அப்படி ஒரு ஆனந்தமான கனவு. அது அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முந்தைய பிறந்த நாளை நிறைய தந்திருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அதை போல இல்லை, அதை விட பன்மடங்கு நான் வறுமையில இருந்த போது சுண்டல் கொடுத்தேனே, அதை ரசூலுல்லாஹ் கபூல் செய்தார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தார்கள். என் பிறந்த தினத்திலே எனக்காக என்னை நினைத்து மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தானம் தர்மங்கள் என்னை அள்ளி தருகிறாயா, அது இடத்திலே கபூல் செய்யப்பட்டது அப்துல் ரஹீம் அப்படிங்கிறது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமான சந்தோஷத்தை பார்த்தேனே அப்படின்ட்டு இந்தியாவுடைய மிகப்பெரிய முஹத்திஸ் அப்துல் ரஹீம் தஹலவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். என்றால் அப்ப இன்றைய தினத்தில நாம் என்ன செய்யணும்? நிறைய தானம் தர்மங்கள் தரணும். ஏழை எளிய மக்களுக்கு மளிகை ஜாமான்களாக கொடுக்கலாம். நம்மால் முடிந்தவரை காசு பணங்களை வழங்கலாம். நம்மால் முடிந்தவரை புத்தாடைகளை பிறருக்கு வழங்கலாம். நம்மால் முடிந்தவரை உணவுகளை சமைத்து நிறைய வழங்கலாம். நம்மால் முடிந்தவரை நிறைய நபி பிறந்த தினம் இன்னைக்கு அப்படின்னு சுக்குர் நஃபில் தொழுகலாம். முடிந்தால் நோம்பு வைக்கலாம். முடிந்தால் ஏதாவது ஒரு இபாதத்தை செய்யலாம். ரசூலுல்லாஹ் பிறந்த தினம், ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தின் போது பாவங்கள் செய்யாமல் இபாதத்துக்களால் அந்த மாதத்தை அலங்கரிக்க வேண்டும். குறிப்பாக ரபியுல் அவ்வல் 12 பிறை பிறந்தால் அதிகமாக அதிலே இபாதத்திலே கவனம் செலுத்துங்க. அதன் வெளிப்பாடு தானே 12 அன்னைக்கு பல ஊர்ல கந்துளி வைக்கிறாங்க. எதுக்கு கந்துளி வைக்கிறாங்க? ஏழை எளிய எல்லா மக்களும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இதை இன்னைக்கு புரியாம அது ஷிர்க்குங்கிறான், அதை பிதஅத்துங்கிறான், அது கூடாதுங்கிறான். பிள்ளைக்கா பைய ஒரு ஹதீஸ் கூட அவனுக்கு ஒருபடியே தெரியாது. அட குர்ஆன கூட தஜ்வீது படி ஓத தெரியாது. இவன் சொல்றான் மீலாது விழா கூடாது, ஹராமு. மார்க்கத்துல எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் கொண்டாடுனாங்களா? முட்டாள்தனமாக பேசுறான். புகாரியில நபிமொழி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உட்கார வைத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுகிறார்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? மௌலிது தானே. அட அதுக்கு பேர் என்ன? மௌலிது தானே. ரசூலுல்லாஹ்வை முன்னாடி வச்சுக்கிட்டு பாடுறாரு, நீ மௌலிது கூடாதுன்ற, பள்ளிவாசல ஓதாதன்ற. உண்மையாக சொல்ல போனால் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி 1985க்கு முன்னாடி 85ல தான் முசீபத்தே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அந்த மூதேவி அன்னைக்குதான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். அந்த 85க்கு முன்னாடி எல்லா ஊர்கள்லயும் ரபியுல் அவ்வல் வந்துட்டா அவங்கவங்க வசதிக்கு தகுந்தார் போல வீடுகள்ல மௌலிது வாசிப்பாங்க, மௌலிது ஓதுவாங்க, தானம் தர்மம் கொடுப்பாங்க. அது இது அவ்வளவு சிறப்பா நடக்கும் ஊர் முழுக்க. அதாவது ஊர் கொண்டாட்டத்தை போல ரபியுல் அவ்வல் 12 வந்தால் அவ்வளவு கொண்டாட்டமாக சந்தோஷத்தோடு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அன்றைய காலம் பரக்கத்தான காலம். இன்னைக்கு சண்டை சச்சரவு கூடு கூடாது அது இதுன்னு பேசிக்கிட்டு நாம இன்னைக்கு இந்தியாவோட முஸ்லிம்கள் நிலை என்னங்க? எவ்வளவு மோசத்துல இருக்கோமா இல்லையா? ஒரு காலத்துல எதா இருந்தாலும் பாய்மார்கிட்ட போய் கடை வாங்க, அந்த கடையில ஜாமா வாங்கு, பாய்மார் சொன்னா சரியா இருப்பாங்க, பாய்மார்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னது போய் இன்னைக்கு என்ன ஆச்சு? துடுக்க பையிட்ட போவாத, துடுக்கம் தான் பெரிய பிராடு பையன், தாடி வச்சவன நம்பாத, தொப்பி போட்டவன நம்பாத, ஜுபா போட்டவன நம்பாத அப்படின்னு இன்னைக்கு பரவலா பேச வந்துட்டாங்களா இல்லையா? என்ன காரணம்? நம்மளுடைய செயல்பாடு. நபியின் பரக்கத்தை விட்டு விட்டோம். ஏன் மௌலூது, ஏன் மீராது, அதையும் கொண்டாடணும், இதையும் கொண்டாடணும். அட வீணா போனவனே, நீ பெத்த பிள்ளை பிறந்தநாள் கொண்டாடுற, அதை விட யாவரா கேவலமா போச்சு. உன் பொண்டாட்டியோட பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்குற, கிஃப்ட் கொடுக்கணும்னா வாழவே முடியாதுங்கிற நிலைக்கு இன்னைக்கு ஆகி போய்கிட்டு இருக்கு இல்லையா? சில நேரங்கள்ல பொண்டாட்டிக்காரே கேட்பா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியலையே சொல்ல சண்டாளா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளடா லூசு பையன அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியே அதாவது ஏதாவது கிஃப்ட்ங்கிறான். உன் கல்யாண நாளை விட, உன் பிறந்த நாளை விட, உன் பொண்டாட்டி பிறந்த நாளை விட, உன் பிள்ளைங்க பிறந்த நாளை விட உயர்வானதா இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்? நபி அவர்கள் பிறந்த நாளின் போது சந்தோஷப்பட்டான் அபூ லஹப் என்பதற்காக. அவனுக்கு எவ்வளவு பெரிய நிவாரணம் கிடைத்திருக்கிறதா இல்லையா? எவ்வளவு பேர் சுபிட்சமாக வாழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? அப்போ இந்த ரபியுல் அவ்வல் 12 வந்தா நம் உள்ளத்தில் சந்தோஷம் வர வேண்டும். அந்த நேரத்தில் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் கந்தூரி போன்றவைகளை நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். இதுதான் சிறப்பிற்குரியது. அப்போதுதான் நபியர்கள் பரக்கத்து நமக்கு கிடைக்கும். இல்லாத பரக்கத்தே கிடைக்காம போய் ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லாம போயிடுச்சு. புகாரியில ஒரு நபிமொழி வருது. அதாவது வெளியூர்ல இருந்து
போர் தளவாடங்கள் கனிமத்து பொருளா நிறைய வந்துச்சு. ஒரு சின்ன சட்டை இருந்துச்சு, ஒரு சின்ன சட்டை. புகாரில் நபிமொழி, இந்த நபிமொழி இருக்கு. சின்ன சட்டை இருந்துச்சு. அந்த சின்ன சட்டை இருந்த பொழுது இதை போய் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தாங்க. உடனே சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த உம்மு காலித் இருக்காளப்பா, அவளை கூட்டிட்டு வான்னா. யாரா ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு உம்மு காலித் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சஹாபாக்கள் தேடி பார்த்தா ஒரு 3 வயசு பொம்பளை பிள்ளை, 3 வயசு பொம்பளை பிள்ளை. அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்க, உம்மு காலித் அம்மாவை. அந்த அம்மா தான் அதிசயம் சொல்றாங்க. உம்மு காலித் அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ் அந்த அம்மாவுக்கு போட்டு விட்டு அப்படியே பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன அழகா வேலைப்பாடு அந்த ட்ரெஸ்ல இருக்கு. உம்மு காலித் இத இந்த ட்ரெஸ்ஸ நஞ்சு போற வரைக்கும் உடுத்து அப்படின்ட்டாங்க. நஞ்சு பிஞ்சு போற வரைக்கும் உடுத்துட்டாங்க. இதனுடைய பரக்கத்து என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் வாழ்த்துதுன்னு இதான் ஆச்சரியம், கவனிக்கப்பட வேண்டியது. உம்மு காலித் அம்மா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். உம்மு காலித் அம்மா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ் பலப்பறந்து புதுசு மாதிரியே இருந்துச்சான் 100 வருஷம். எப்படி 100 வருஷம் ஒரு ட்ரெஸ் புதுமையாக இருக்குமா? முடியும். நபியின் பரக்கத்து இருந்தால் முடியும். ஒரு அம்மான் உடல் ஆரோக்கியத்தோடு 100 ஆண்டு காலங்கள் இளமையோட வாழ முடியுமா? முடியும். நபியின் நாவிலிருந்து வந்த பரக்கத்தான வார்த்தை அது உம்மு காலித் மட்டும் இல்லைங்க, பல சஹாபாக்களுக்கு இப்படி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் பேசுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை பத்தி அவ்வளவு செய்தி இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்தார், ரசூலுல்லாஹ் தலையை அப்படி தடவி கொடுத்து துவா செஞ்சாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மௌத்தா போற வரைக்கும் அவருக்கு சுத்தி நரைச்சிட்டுங்க. ரசூலுல்லாஹ் கை வச்ச இடம் நரைக்கல தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் கை வச்ச இடம் நரைக்கல. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களா இருக்கு. இது மாதிரி 1 2 இல்லைங்க பரக்கத்து. ரசூலுல்லாஹ் தொட்டது, தொடங்கியது, பேசியது, வந்தது, போனது எல்லாம் பரக்கத்து, எல்லாம் பரக்கத்து. அப்படிப்பட்ட பரக்கத்து நமக்கு வேண்டுமையானால் நபியை கண்ணியப்படுத்தினால் தான் வரும். நபி அவர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தினால் தான் வரும். அதனால் தயவு கூர்ந்து ஆலிம் சாக்கள் வருமானத்துக்கு பேசுறாங்கன்னு தப்பா விளங்கிக்கப்படாது. மௌலுது ஓடுறது, கந்தூரி ஓடுறது அஜிரத்துக்காக இல்லைங்க, உங்க வீட்டினுடைய பரக்கத் தப்பா விளங்க கூடாது. உங்க வீட்டுடைய பரக்கத்து வேணுமா? உங்களுக்கு அரபி ஓத தெரியுமா? நீங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து ஓதுங்களேன். அட இன்னைக்கும் கூட காயல்பட்டினத்துல சில வீடுகள்ல, பெரும்பாலான வீடுகள்ல அந்தந்த பொம்பளைங்களே அழகா ஓதுறாங்களே. அந்தந்த வீட்டு பொம்பளைங்க பெரிய லெப்பையெல்லாம் வெளியிருந்து கூட்டிட்டு வர்றதில்ல, அவங்களுக்கே குரானு மௌலுது எல்லாம் அத்துப்படி மனப்பாடமா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வீட்டு பொம்பளைங்களா சேர்ந்து அழகா ஓதுறாங்க. மேலப்பாளையம் ஊர்கள்ல பொம்பளைங்கெல்லாம் அந்த வீட்டு பெண்களே ஓதுறாங்க. இதெல்லாம் பரக்கத்து. இது எல்லாம் ஓரம் கட்டப்பட வேண்டியதல்ல, அதுவும் காலம் முழுக்க நம்ம மௌத்து வரைக்கும் இந்த இபாதத்துல நாம பின்பற்ற வேண்டிய. அதனால அஜர்த்து கூப்பிட்டாதான் மௌலுதுங்கிறது அர்த்தம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க தாராளமா உங்க வீட்டுல வச்சு சிறப்பா ஓதி நிறைய உணவுகள், தானம், தர்மங்கள் அள்ளி வாரி வழங்குங்க. அதன் பரக்கத்து ரிட்டனா வரும். ரசூலுல்லாஹ்வுக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு காசு பணமும் செவத்தில் எரியும் பண்டை போல. சுருக்கமா சொன்னா அப்படிதான். நீ எவ்வளவு எரிகிறோ அவ்வளவு ரிட்டர்ன் உன் வாழ்க்கையில வரும், பரக்கத்துக்களாக வரும். இது நம் வாழ்க்கையில் அமலாக செய்ய வேண்டும். சில வீடுகள்ல இன்னைக்கும் செய்யறாங்க. அது யாருன்னா பழைய நாணி உட்கார்ந்துருப்பா வீட்டுக்குள்ள வந்து, அந்த நாணி சொல்றதுக்காக செய்யறாங்க. இன்னைக்கு இருக்க குமரி பிள்ளைகளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. செல்போனை தேய்க்கிறதுக்கும் ஊரு பலாய பேசுறதுக்கும் டைம் சரியா இருக்கு. ரபியோட வந்தாலும் தெரியாது, ரபியோட ஆசிர் போனாலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பழைய நன்னிமார்கள் சொல்லி கொஞ்சமாவது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இது நம் வீடுகளில் அமல் செய்ய வேண்டிய ஒன்று. இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், மீலாது தினம். குறிப்பாக இந்த தினத்தில் நம்மால் முடிந்தவரை ஜும்மாவுக்கு பிறவாவது யாருக்காவது தானம் தர்மங்களை கொடுங்கள், முடிந்தால் உணவு தர்மங்களை கொடுங்கள், முடிந்தால் புத்தாடைகளை கொடுங்கள், முடிந்தால் ஏதேனும் இபாதத்துக்கு செய்யுங்கள். ஏதேனும் ஒன்றை இந்த நபியை கண்ணியப்படுத்துவதற்காக, நபியின் பிறப்பை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் நபியின் பரக்கத்து நமக்கு கிடைக்கும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம்மை, நம் சந்ததிகளையும் நபியின் பரக்கத்தை பெற்றவர்களாக வாழச் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.